நாடு முழுவதும் காலியாக உள்ள மாநிலங்களவை எம்பி பதவிகளுக்கான தேர்தல் வருகின்ற 18ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் தமிழகத்தில் காலியாக இருக்கும் ஒரு மாநிலங்களவை இடத்திற்கான இடைத்தேர்தலும் அடங்கும். அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் அண்மையில் நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்றதால் அவர் தன்னுடைய எம்பி பதவியை ராஜினாமா செய்தார். இதனால் ஏற்பட்ட காலி பணியிடத்திற்கு தற்போதைய ஆளும் கட்சியான தமிழக வெற்றி கழகம் சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்று அரசியல் வட்டாரத்தில் பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முக்கிய அரசியல் நகர்வுகள் அரங்கேறின. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் முதலமைச்சர் ஜோசப் விஜயை நேரில் சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் முதலமைச்சரை சந்தித்தார்கள். இந்த சந்திப்புகளின் போது காலியாக உள்ள மாநிலங்களவை இடத்தை காங்கிரசுக்கு விட்டுக் கொடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதனை ஏற்று தமிழக வெற்றி கழகம் தங்களது கூட்டணி பங்காளியான காங்கிரசுக்கு அந்த இடத்தை அதிரடியாக விட்டுக் கொடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் நேற்றிரவு வெளியிட்ட அறிவிப்பில் தமிழ்நாட்டின் மாநிலங்களவை எம்பி இடத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக போட்டியிடுவார் என்று அறிவித்துள்ளார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரவீன் சக்கரவர்த்தி தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் கூட்டணி தலைவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் முதல் நாடாளுமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை பெருமையாகவும் பெரும் பொறுப்பாகவும் கருதுகிறேன். என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்த ராகுல் காந்தி மற்றும் தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு என் மனமார்ந்த நன்றிகள். நான் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களின் துணிச்சலான, விசுவாசமான மற்றும் நேர்மையான குரலாக ஒலிப்பேன் என்றும் லட்சக்கணக்கான கூட்டணி தொண்டர்களுக்கு உறுதியளிக்கிறேன். தமிழக வெற்றி கழக தலைமையிலான மெகா கூட்டணியின் இந்த முதல் தேர்தல் நகர்வும் தொகுதி பங்கீட்டில் காட்டிய விட்டுக் கொடுக்கும் போக்கும் தமிழக அரசியல் களத்தில் தற்பொழுது உற்று நோக்கப்படும் முக்கிய அம்சமாக மாறியுள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.